ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து தான் ரெண்டு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு கிளம்பிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய லேடிஸ் கூட இங்கே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது ஆர்பன் ப்ராப்ளத்தினால நிறைய ஏர்லாம் இங்கே வருது. ஸோ அதனால் ஷேவ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ண இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் வளரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டர்மரிக். இப்போது நம்ம ஒர்க்லாம் போகிறனால டர்மரிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது நிறைய யூடியூப்பில் எல்லாமே நலங்கு மாவு அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் நிறையா விற்கிறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதை பார்த்து நம்ம டேரெக்டாக வாங்கி கூட நம்ம கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது சின்ன பசங்களுக்கு இன்ஃபேக்ட் 3 வயசு 4 வயசு குழந்தைக்கெல்லாமே கூட லிப்ஸ்டிக் போட்டு விட்டுடுறாங்க. இப்போவே நம்ம லிப்ஸ்டிக் போட்டு விட்டோம்னா அந்த லிப் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இன்ஃபேக்ட் ரொம்ப டார்க் ஆகிடும். அப்புறம் லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப மைன்யூட்டான சின்ன ஸ்கின்னுக்கெலாம் இப்போவே அது போட வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. முடிஞ்ச அளவுக்கு பசங்களை சமாதானப்படுத்தி பழக்குங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது, இப்போ நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. அம்மா நீ போடுறல, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம போடும் போது அவங்க போட்டுக்கலாம், ஓகே தான், அம்மா போட்டால் நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, பசங்களை சமாதானப்படுத்தி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லிப்ஸ்டிக்கை அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற என்னோட ஒரு சின்ன கருத்து. மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.